வணக்கம் நண்பர்களே. நாம் இதுக்கு முன்னாடி வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சர மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் ராகவன் அப்படின்ற அண்ணா சிஸ்டர் நெக்ஸ்ட்டு கோட் நெஞ்செலும்பு குழம்பு வீடியோ பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆட்டு நெஞ்செலும்பு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழம்பை மேக்ஸிமம் நல்லெண்ணெயில் செய்யுங்க. நல்லெண்ணெயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம நல்லெண்ணெயில் செய்யும் பொழுது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, நட்சத்திர சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ப்ளஸ்ஸு டேஸ்ட்டும் நம்மளுக்கு குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போது இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட்டாக சேர்க்காமல் இப்போ நம்ம இதை மசாலா அரைக்கிறதுனால இதிலே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு தக்காளியை சேர்க்கலாம். தக்காளி வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணால் போதும். தேங்காய் வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளார நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கியதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு நெஞ்செலும்பு கறியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம மசாலாவிலே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த காரமே கரெக்டானதாக இருக்கும். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. நான் 1.25 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால இந்த தண்ணியே கரெக்டானதாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மூடி வச்சு கரெக்டாக ஒரு 5 to 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ஆட்டு நெஞ்செலும்பில் பார்த்திங்கன்னா நம்ம மூட்டு மட்டும் எலும்புகளை பாதுகாக்கும் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் WBC அதாவது வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும். இதில் குறைந்த கலோரிகள் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நெஞ்சு சளிக்கு இது ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆட்டு நெஞ்செலும்பு குழம்பு நாம் அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்முடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதற்கான ஒரு சிறந்த இயற்கையான வழினே நம்ம சொல்லலாம். அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி கொத்தமல்லி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.